ஏன் சார் யூனிஃபார்ம்லாம் போட மாட்டீங்களோ? இல்ல காத்தணுமா இருக்கும் தான். போற வழியில போலீஸ் பிடிச்சாங்கன்னா? சரி போட்டுக்க. ஓகேவா? இதுவும் நல்லா தான் இருக்கு. போலாமா? போலாம் போலாம். ஒரு நிமிஷம். அம்மா சொல்லுமா. என்னப்பா இன்னும் சாப்பிட வரலையா? இந்த வாரம்மா இன்னொரு ½ hour சரிப்பா சீக்கிரம் வா. அப்புறம் காவியா வீட்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லியாச்சா? இந்தா நீயே பேசு. அம்மா. ஹலோ அத்தை. என்னம்மா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? ஆமாங்க அத்தை. போற வழியில வீட்ல விட்டு போலான்னு வந்திருக்காங்க. சரி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியாமா? இல்லைங்க அத்தை, சொல்லணும். எப்பமா சொல்லலான் இருக்கீங்க? சொல்றேன் அத்தை, சொல்லிடுறேன் சீக்கிரமா. வச்சிட்டுமா? சரிங்க அத்தை. கட் பண்ணிட்டாங்களா? சரி சொல்லு, எப்போதான் உங்க அப்பா கிட்ட சொல்ல போற? டேய், நேரம் கிடைக்கும் போது சொல்றேன்டா. அது வரைக்கும் ஆட்டோலயே குடும்ப நச்சனை இருக்கலாமா? இப்ப எதுக்கு இப்படி அவசரப்படுறடா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? இல்ல 4 பேர் பார்த்துக்கோ, உங்க அப்பா கிட்ட சொல்றது பதில் நம்மளே போய் பேசிடலாம்ல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வண்டி எடு. ஏதோ சொல்றேன். சரி போலாம். அப்பா நீ எதுவும் பேசாத. ஆட்டோல எல்லாம் வர. இல்லப்பா, டைம் ஆயிடுச்சு, அதான் ஆட்டோல வந்தேன். நீங்க போங்கப்பா, நான் கேஷ் பே பண்ணிட்டேன். முன்னாடி எங்க அப்பா வந்துட்டார்ல, சொல்ல வேண்டியதான் அப்படியே. ஏய் வேண்டாம் வேண்டாம், நீ பிரச்சனையை கலப்பாத. இப்போ பயமா இருக்குன்னு சொல்லு, நான் வந்து பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லணும்ல, நீ கிளம்பு. சரி நான் போயிட்டு வரேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதும் சரிதான். எவ்வளவு நாளைக்கு தான் நம்மளும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கிறது? வா சொல்லிடலாம். சீரியஸா தான் சொல்றியா? சீரியஸா தான் சொல்றேன், வா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி பார்க் பண்ணிட்டு வந்துரு. டேய், இந்த சட்டையோட வா வரப்போற? ஏன் உங்க அப்பா கிட்ட என்ன ஆட்டோ ஓட்டுறோம்னு சொல்ல போறியா இல்ல ஜில்லா கலெக்டர்னு சொல்ல போறியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்க, என்ன நடக்க போதோ. வா. டேய், எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாவே இருடா. ஏன் உங்க அப்பா நான் கொண்டு வரேன்னு? இதான் இந்த வாய் தான் கொஞ்ச நேரம். ப்ளீஸ்டா. போ. என்னம்மா என்னாச்சு? ஆட்டோக்காரருக்கு ஏதாவது சேஞ்ச் தரணுமா? இல்லப்பா. இல்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா தம்பி, ஏதாவது சேஞ்ச் தரணுமா? அப்பா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். என்னது? என்ன சொன்ன? அப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அப்படியே அவன் சொன்னா? தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய, அதுவும் பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவன் என்னப்பா பண்ணிட்டா? லவ் பண்றாளாம், அதுவும் ஒரு ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே அவன் சொல்றாடா. ஓ ஏப்பா, நீயும் லவ் பண்ணி தானப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? டேய், எதோட எதரா சேர்த்து வச்சு பேசுற? அது இல்லப்பா. டேய், நீ என்னதான் சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு ஆட்டோக்காரனுக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? அது இல்லப்பா. அப்பா, அவரு இந்த வேலையை ஃபுல் டைம் எல்லாம் பண்ணலப்பா. நல்லா படிச்சிருக்காரு, ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காருப்பா.
அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டாலும் தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவருப்பா. அதனால தான் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. நீ என்னதான் சொன்னாலும் இந்த காலத்துல ஆட்டோ ஓட்டி பிழைக்க முடியாது. நான் இதுக்கு ஒரு காலத்துலயும் ஒத்துக்கவே மாட்டேன். அப்பா, நீ தப்பா எடுத்துக்கணும்னா உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்னடா? நீ அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? நான் அப்போ வேலை இல்லாம தான் இருந்தேன். ஆனா அவ என்னை நம்பி வந்தா. அவ வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அவ இருந்த வரைக்கும் அவளை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன். உங்க 2 பேருக்கு இன்னி வரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்கேன்? அம்மா அன்னைக்கு ஓ மேல வச்ச நம்பிக்கைய இன்னைக்கு இவர் மேல வச்சதுல என்னப்பா தப்பு இருக்கு? டேய், நீ என்னதான் சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்டா. அது மட்டும் இல்லாமல் அம்மா இல்லாத பொண்ணு நாளை பின்ன ஊரில் அலட்சியமாக விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 4 விதமாக பேசுவாங்கடா. பா, ஊர் 1000 பேசும்பா. இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்றத சாக்கா வச்சுட்டு குடிச்சிட்டு வெட்டியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நல்லா படிச்சிருந்தோம், படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை பார்ப்போம்னு ஆட்டோ ஓட்டி குடும்ப கஷ்டத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவர் நம்ம பொண்ணை கண்டிப்பா நல்லபடியா பார்த்து பாருப்பா. டேய், அது இல்லடா. அப்பா, ஒரு நிமிஷம். உங்க பேச்சை மீறி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவரு என்ன கடைசி வரையும் நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாம் சார், கடைசியில் உங்கள் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துப்பேன் சார். நம்புங்க சார் எங்களை. பயப்படாதப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எனக்கு ஓகே தான்.